அதுக்கு பிறகு திரும்பி வரும்போது மறுபடி நமக்கு வேற டயர்டா வந்து விடுகிறோம். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் காலங்கள் எல்லாம் கடந்து போய்விட்டது. இளைப்பாறவா, இளைப்பாறவா, கம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கூப்பிட்டார், வாருங்கள் சற்றை இளைப்பாறும்படியாக கடந்து செல்வோம். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இங்க இருக்கிற சிலர் அநேக காரியங்களினாலே மார்த்தாளை போல தேவையில்லாத கவலையெல்லாம் எடுத்து போட்டு வைத்துக் கொண்டு அப்படியா இப்படியா அப்படியா இப்படின்னு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்களோ. ஆண்டவர் சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, கம் டைன் வித் மீ, என்னோடு கூட இளைப்பாறவா, என்னோடு கூட உட்கார்ந்து என்னுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவா என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். விட்டு பாருங்கள், விட்டு பாருங்கள். ஒரு சகோதரன் பழனியிலே வந்து என்னை சந்தித்தார். அவருடைய மகளுக்கு அட்மிஷனுக்காக அங்கே இங்கே அங்கே ஓடுவது இங்கே ஓடுவது, அவனை பார்ப்பதும் இவனை பார்ப்பதும், டயோசிஸ் கவுன்சிலை பார்க்கிறதும், சினாட் மெம்பரை பார்க்கிறதும், பிஷப்பை பார்க்கிறதுமாய் ஓடிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய மகளுக்கு ஒரு இடம் வாங்க வேண்டும் என்று. கடைசியாக என்னை பார்க்க வந்தார். நான் வந்த உடனே கேட்டேன், நீ எத்தனை நேரம் முழங்கால் போட்டாய்? அப்பதான் அவருக்கு, ஐயோ ஆமா நான் செய்யல. நான் சொன்னேன், முழங்கால மடக்கு. அவனையும் இவனையும் பார்க்கறத காட்டிலும் தெய்வமே என்று விழுகிறது நல்லது, போங்கன்னு சொன்னேன். அடுத்த நாள் போன் பண்ணார், நல்ல வேலைக்கு நீங்க சொன்னீங்க அண்ணே, நான் ஆண்டோட பாதத்துல போனேன், என் மகளுக்கு ஆண்டு ஒரு இடத்தை கட்டளையிட்டா. We run around, we go around. What for? What for? Just to have some rest. But God is calling you for rest. தேவன் உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். வா வா, நான் உனக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கேன். இவர்கள் யார்? உறவிலே இருந்தவர்கள் தான். இவர்கள் யார்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான். இவர்கள் யார்? கிறிஸ்துவுக்கு தங்களை விட்டுக் கொடுத்திருந்தவர்கள் தான். இவர்கள் யார்? கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள் தான், அவருக்கு நெருங்கினவர்கள் தான். ஆனால் நேரம் வரும்போது their business, their field become the priority. உன் வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில எதற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிறீர்கள்? ஆண்டவர் சொன்னார் அல்லவா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே எதற்கு முன்னிடம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முன்னிடம் கொடுத்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல முடியுமா? இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், கம் கம். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 6வது வசனம். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி, ஒரு நேரம் வேலைக்காரன் அனுப்புனா கேட்கல, மறுபடியும் வேலைக்காரர் அனுப்புறார். மறுபடி உன்னை இடத்துல களைத்து போகாமல் உன்னை எப்படியாயிலும் கொண்டு வந்து வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிற ஒரு நல்ல ராஜா. இன்னொரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அவனையும் ஆண்டவர் அழைத்தார். எதற்கு அழைத்தார் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 2வது வசனம் 3வது வசனம் முதலாவது வாசிக்கலாம். அதற்கு ஸ்தேவான், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசப்பத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இங்கே ஒரு மனிதனுக்கு அழைப்பு வருகிறது. நல்லா கவனிங்கள். இந்த மனிதனை குறித்து நாம் அநேக பிரசங்கங்களை கேட்டிருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். எதற்கு அழைத்தார் என்பதை பின்னதாக நாம் பார்க்கலாம். 12வது அதிகாரம் ஆதி ஆகமத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். அது 2வது வந்த அழைப்பு. முதல் வந்த அழைப்பை குறித்து இங்கே பார்த்து விட்டோம். 2வது வந்த அழைப்பை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 12வது அதிகாரம் ஆதி ஆகமம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்,
உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதம். That is the criteria, that is the purpose for my call. உன்னை எதற்கு அழைக்கிறேன்? நீ இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாறிவிட வேண்டும் என்று ஆபிரகாமே நான் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். நல்லா கவனிங்க. ஆகையினால் தான் நான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தை உங்களுக்கு காண்பித்தேன். ஆண்டவர் இந்த அழைப்பை தான் அழைத்தார். நீ இங்கே ஓரமாய் ஒதுங்கி இருக்கிறாய், நீ என்னை அறிய வேண்டும் என்று விரும்புகிறது மாத்திரமல்ல, நான் உனக்கு தரிசனமாகி உன்னை கொண்டு முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்கிறது என்னுடைய திட்டம். ஆகையினால் நான் ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறேன்? வா, நான் காண்பிக்க தேசத்துக்கு போ என்று மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு காட்சி அளித்தார். உங்கள் வேதாகமத்தில் பின்னதாக உங்களுக்கு ஒரு வரைபடங்கள் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் உங்களை திருப்ப சொல்கிறேன். வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய வேதாகமத்தில் இருக்கிற முதல் வரைபடத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின தேசங்கள் என்று ஒரு படம் இருக்கிறது. The countries where Abraham traveled என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு மேப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்துல ஊர் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். உங்களுடைய வலது பக்கத்தின் ஓரத்துல கார்னர்ல, வலது பக்கத்தின் கீழ் கார்னர்ல ஊர் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. அதுதான் ஆபிரகாம் இருந்த இடம். அவனை ஆண்டவர் கானானுக்கு அழைத்தார். கானான் அதற்கு நேர உங்களுடைய இடது பக்கத்திலே இங்க இருக்கிற இடம். ஆனால் காரான் எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். காரான் அந்த நதி பக்கத்திலே போனீர்கள் என்றால் மேலே இருக்கிறது. நன்றாக கவனித்து பாருங்கள். உங்களுடைய மேப்ல நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மேப்ல காரான் இங்கே இருக்கிறது, ஊர் இங்கே இருக்கிறது, காரான் இங்கே இருக்கிறது, கானான் இங்கே இருக்கிறது. ஆண்டவர் அவனை அழைத்த தேசம் எது சொல்லுங்க? கானான். ஆனா இவன் எங்க போயிட்டான்? கானானுக்கு போறது போல காரானுக்கு போய்விட்டான். நல்ல கவனிங்க. தண்ணி வளமா இருக்கிற திசையா பார்த்து டிராவல் பண்ணி ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போகல. அழைப்பை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டது உண்மைதான். அழைப்பை ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கே ஆசீர்வாதமாக வேண்டுவது உண்மைதான். ஆனால் கூட அவன் போய்கொண்டிருந்த தண்ணீர் வளம் பொருந்தி இடமாக போய் காரானிலே தங்கிவிட்டான். எதுவரைக்கு தங்கியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது? அவன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் வரை. சில நேரம் உன் கூட இருக்கிற கிழடு கட்டைங்க உன்னுடைய அழைப்பை நிறைவேற்றாதபடி பார்த்து கொள்ளும். I am not talking about your father and mother. உங்களுடைய அப்பா அம்மாவை குறித்து நான் பேசல. ஆனா சில கிழடுகள் கிடக்கும். அது உன்னை அழைப்பை நிறைவேற்ற விடாதபடி உன்னை தடுத்து நிறுத்தி திசையை மாற்றி விடும். டேய், அவ்வளவு தூரம்லாம் வேண்டாண்டா, என்னையால முடியாதுடா, இங்கே இரு. கூட புறப்பட்ட தேராகு அங்கேய காரான்ல தேராகு சாகும் வரைக்கும் உன் பர்பஸ் நிறைவேறவே செய்யாது. I don't know what is that தேராகு in your life. உன் வாழ்க்கையில என்ன தேராகுன்னு தெரியல. அது ஒரு மாமியாரா இருக்கலாம். சீக்கிரம் போக வேண்டும் என்று ஜெபிக்கவில்லை, நான் அதற்கு சொல்லவும் இல்லை. ஒன்று சொல்லுகிறேன், எதுவுமே தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல செய்தி கொடுத்திருக்கும் போது ஒரு தம்பி வந்து ஓ என்று அழுதான். அவன் என்னுடைய பட்டணத்தை சேர்ந்தவன் என்று சொன்னான். நான் அவனை பார்த்ததில்லை. அண்ணன், நீங்கள் தூத்துக்குடி பட்டணத்துக்கு வந்து பிரசங்கம் பண்ணும் போது நான் அங்கே தேவனுடைய தெளிவான அழைப்பை பெற்று உங்களோடு பீகாருக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பை பெற்றேன். வீட்டுக்கு போய் சொன்ன போது அப்பா சொன்னார், டேய் உட்காருடா. அதுக்கு பிறகு என்னால பேச முடியாமலே போயிடுச்சு, பேசவே விடல. அவர் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார். திருமணம் செய்து கொடுத்த பின்னர் குழந்தைகள் பிறந்தார்கள். இப்பொழுது மறுபடியும் கேட்டேன், அப்பா என்னை ஆண்டவர் பீகாருக்கு அழைத்தார் அல்லவா என்று. என்னை நன்றாக படிக்க வைத்திருந்தார். படிப்பு இருந்தது, வேலை இருந்தது, எல்லாம் இருந்தது. அவர் சத்தம் போட்டு சொன்னார், இன்றைக்கு 17 வருஷம் ஆகிவிட்டது. ஐ couldn't fulfill my call. ஓ என்று அழுகிறான். நான் கேட்டேன், என்ன தம்பி செய்கிறீங்கன்னுட்டு. எங்க ஊர் பாசியில் அவன் சொன்னான், காராச்சேவு கடை வச்சிருக்கேன், மிக்சர் வித்துக்கிட்டு இருக்கேன். என்னப்பா நீ படிச்ச பெரிய படிப்பு என்னன்னு செய்யறது? அப்பா பண்ண அட்டகாசம். என் அழைப்பு நடக்க முடியாதனால எதை தொட்டாலும் நட்டம். இப்ப நான் விற்கிறது மிக்சர் தான். ஹலோ, ஆபிரகாமை கொண்டு ஆண்டவர் முழு உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார்.